ஜூன் 7, 1944. பாபுஜி. பாபு மதன் மோகன்லாலிடம், மதிப்பிற்குரிய லாலாஜி, இதய மண்டலத்தில் உங்களது 3வது புள்ளி வலுவாக இருக்கிறது. மேலும் இதய புள்ளி அற்புதங்கள் நிறைந்ததாக உள்ளது. அது யார்கிட்ட? லாலாஜி இத மதன் மோகன்லால்கிட்ட சொல்றார். இதய மண்டலத்தில் உங்களது 3வது புள்ளி, அதாவது அக்னி புள்ளி வலுவாக இருக்கிறது. மேலும் இதய புள்ளி அற்புதங்கள் நிறைந்ததாக உள்ளது அப்படின்னு அவருடைய கண்டிஷனை பத்தி சொல்றாரு. ஜூன் 8, 1944. மதிப்பிற்குரிய லாலாஜி, டிரான்ஸ்மிஷன் அளிக்கும் போது அது அளிக்கப்படும் நபருக்கு உங்களது உள்நிலையை நீங்கள் அளிக்கக்கூடாது. உங்கள் உள்நிலையின் மெல்லிய பிரதிபலிப்பை மட்டுமே டிரான்ஸ்மிஷனில் தரலாம். ஆனால் அது அனைவருக்கும் அல்ல. இந்த முன்னெச்சரிக்கை உங்களுக்கு மட்டுமே. இது பாபுஜிக்கு ஸ்பெஷலா அவர் சொல்றாரு. ஆக்சுவலா டிரான்ஸ்மிஷன் போது ஒரு இன்னர் கண்டிஷன் டிரான்ஸ்மிட் பண்றதை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடையது ரொம்ப ஹையஸ்ட் லெவல் இன்னர் கண்டிஷன் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுரையை லாலாஜி பாபுஜிக்கு கொடுக்கிறார். நீங்கள் தான் வாரிசு என்பது பி என்பவருக்கு பெரிய அதிர்ச்சியான விஷயமாக இருக்கும். அவரது இதயம் மற்றும் மனம் மாற்றம் அடைய அதிக காலம் ஆகும். அவரது தாயாரும் வருத்தம் அடைவார். தனது சகோதரரை செயல்பட வைக்க முயல்வார். அவர் உங்களிடம் பகைமை உணர்வை வளர்த்துக் கொள்வார். எந்த ஒரு கெடுதலையும் முன்பு அவரால் உங்களுக்கு செய்ய முடியவில்லை. இப்பொழுது என்ன செய்ய முடியும்? அந்த அனைத்து நபர்களின் உள்நிலையும் மிகவும் மோசமாகிவிட்டது. சில நபர்கள் பிக்கு ஆதரவாக இருப்பார்கள், ஏனெனில் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறது. உங்களுக்கு எந்தவிதமான பாதுகாப்பும் தேவையில்லை. அனைத்து சக்திகளும் உங்களுக்கு எதிராக திருப்பிவிடப்பட்டாலும் எவருடைய சக்தியாலும் உங்கள் மீது தீய விளைவை ஏற்படுத்த முடியாது. சத்சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் உங்களுக்கு எதிராக இருக்குமாறு செய்யப்படுவர். மேலும் ஜே உங்களை தனது எதிரியாக கருதுவார். ஒரு பக்கம் சக்தி எல்லாம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு, ஒரு பக்கம் உங்களுடைய உள்நிலை மிக உயர்வானதுன்னு சொல்றாரு. ஆனால் சூழ்நிலை எப்படி எதிர்ப்பதமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இது நமக்கெல்லாம் ஒரு பாடம். என்ன பாடம் அப்படின்னா, ஒரு ஒரு மிகப்பெரிய குரு லாலாஜி மிகப்பெரிய மாஸ்டர். உலகத்துல மறைந்து போன ஒரு சிஸ்டத்தை திருப்பி கொண்டு வந்தவர். பல்வேறு சக்திகளை தன்னிடத்துல கொண்டிருக்கிறவர். பாபுஜிக்கு அது எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. பாபுஜியுடைய உள்நிலையும் பல மடங்கு உயர்ந்து நிக்குது. இந்த நிலைமையில இருக்கிறவங்களும் கூட உலகியல் ரீதியாக அனுபவிக்க வேண்டிய பிரச்சனைகள் எப்படி இருக்குதுன்னா அப்படியே தான் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், 2 நாள் தியானம் பண்ணிட்டு என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் மாறிடணும், நான் மெடிடேஷன் பண்றேன், எனக்கு தான் மாஸ்டர் இருக்கிறாரு, அப்படியே இது நடக்குதுன்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். ஆனா இவ்வளவு நடக்குது. பாபுஜி எங்கேயாவது ஒரு இடத்துல லாலாஜி கிட்ட ஏன் நீங்க இதெல்லாம் பார்த்து சரி பண்ணக்கூடாதா, எனக்கு ஏன் இந்த மாதிரிங்கிற வார்த்தையே கேட்குது. இப்ப இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு ஒரு பாடம். நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்றோம், எதுக்கெல்லாம் மாஸ்டர்கிட்ட கொஸ்டின் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பாடம். இங்க இதுதான் அவர் மெயினா சொல்றாரு. நீங்க யாரெல்லாம் நண்பர்னு நினைச்சீங்களோ, லாலாஜி யாரெல்லாம் முக்கியமான சீடராக வைத்திருந்தாரோ, லாலாஜி காலத்துக்கு பிறகு யார் அவருடைய வாரிசாக ஆகணும் அப்படின்னு அவங்க கனவு கண்டுகிட்டு இருந்தாங்களோ, மற்றவங்க எல்லாம் நினைச்சாங்களோ, அவங்க எல்லாம் இப்போ இவருக்கு எதிரியா போவாங்க. இது சகஜ மார்க்கத்துல ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. எல்லா மட்டங்கள்லயும் நடக்குது. லாலாஜி காலத்துல பாபுஜிக்கு இது மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாபுஜியுடைய வாரிசாக யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு எல்லாரும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்த போது, எல்லாம் எதிர்பார்த்த போது, சம்மந்தமே இல்லாம ஜாரிஜி வரும்பொழுது இதே மாதிரியான எதிர்ப்பு ஜாரிஜிக்கு வந்ததை பார்த்தோம். அந்த எதிர்ப்புலாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராஜிய ரொம்ப கேர்ஃபுல்லா முன்கூட்டியே அறிமுகப்படுத்தி தன் கூட வைத்திருந்து
சாரிஜி மகராஜ் அந்த ஒரு பிரச்சனையில இருந்து விடுவிச்சார். அவருக்குள்ளார எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது அவருடைய டைரி குறிப்பா இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு, இன்னும் ஒரு 20-30 வருஷம் கழிச்சு யாரோ ஒருத்தவங்க படிக்கும் பொழுதுதான் நமக்கு தெரிய போகுது. ஆனால் பிரச்சனைகள் என்பது மாஸ்டர்களையும் விட்டு வைப்பதில்லை. அவர்களுக்கும் அவர்கள் மட்டத்துல இதே மாதிரி பிரச்சனை இருக்கு. ஆனா நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அணுகுமுறையில வித்தியாசம். எல்லாவற்றையும் சொல்றாரு. பிஏ பத்தியும் சொல்றாரு, ஜேஏ பத்தியும் சொல்றாரு. அவங்க தங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு ஒண்ணு என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களை எதிரியாக கருதுவார்கள். சத்சங்கத்துக்கு வர்ற அத்தனை பேரையும் உங்களுக்கு எதிராக திருப்பி விடுவார்கள். உங்களை பற்றி அவதூறு பேசுவார்கள். எல்லாரையும் உங்களை பற்றிய ஒரு தப்பான அபிப்பிராயம் ஏற்படுறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அத்தனை செய்வாங்க. இதெல்லாம் அன்னைக்கு மட்டுமா நடக்குது, இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. எல்லா மையங்கள்லயும் கூட நடக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அதை யார் எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறதை இந்த புத்தகத்தை படிக்கும் போது கத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு நடக்கலாம், உங்க வீட்டுல நடக்கலாம், நீங்க ரொம்ப டியர் ஃப்ரெண்டா வச்சிருந்த ஒருத்தர் மாறி நடக்கிறப்ப இது நடக்கலாம், உங்க மையத்துல நடக்கலாம், எங்க வேணாலும் நடக்கலாம். அப்பெல்லாம் இந்த புத்தகத்துல இந்த பகுதி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். அடுத்தது, இந்த மாதிரி பாபுஜிக்கு எதிராக இவங்க எல்லாம் திரும்புவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பாபுஜி கேட்கிறாரு, என்ன விட்டுருங்க, உங்க காலத்திலேயே பிரிசப்டர் ஆக்கப்பட்ட பாபு மதன் மோகன்லாலுக்கும் கூட அவர்கள் எதிராக இருப்பார்களா அப்படின்னு. பாபுஜியோட கவலை வேற மாதிரி இருக்கு. லாலாஜி சொல்றார், மக்கள் அவருக்கு பயப்படுகிறார்கள். நீங்கள் ஜேயிடம் செல்வதையும் நிறுத்த வேண்டும். உங்களை ஏற்றுக்கொள்வது ஆருக்கு மிகவும் கடினமாக இருக்கும். நீங்கள் அவரிடம் எச்சரிக்கையாக இருங்கள். மதன் மோகன்லாலுக்கு எதிராக ஏன் அவங்க எல்லாம் இல்லை அப்படின்னா, கொஞ்சம் அவருக்கு மேல ஒரு பயம் இருக்கு. பிரிசெப்டரா ஆயிட்டாரு அப்பயே லாலாஜி காலத்திலேயே இருந்த பிரிசெப்டர். அதனால அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஏதாவது வம்பு பண்றதுக்கு பயமா இருக்கு. ஆனா நீங்க பிரிசெப்டரா ஆக்கப்படலை அந்த காலகட்டத்தில். ஒரு சாதாரண ஆளா இருந்ததுனால உங்கள்கிட்ட யாருக்கும் பயம் இல்லை. அவர்கிட்ட வராம இருக்கிறதுக்கு ஒரு பயம் ஒரு காரணம். அதே நேரத்துல நீங்களும் ஜேயிடம் செல்வதை நிறுத்த வேண்டும். ஜே என்ற பெயர் உள்ளவர்கிட்ட நீங்க போகக்கூடாது. அதே மாதிரி ஆர் என்பவரிடமும் நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்றாரு. இவர்கள்லாம் அந்த ஜே, ஆர், பி, ஏடி, கேஎஸ், எக்ஸ்கே இவங்கெல்லாம் நம்ம இது வரைக்கும் படித்திருக்கிற நபர்கள். இவர்கள் எல்லாம் லாலாஜி காலத்துல குறிப்பிட்ட அளவுக்கு தயார் செய்யப்பட்ட ரிசப்டர்களாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புள்ள நபர்கள். இவர்கள் அத்தனை பேரும் லாலாஜிக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. சரி, பாபுஜிக்கு எதிராக தான் இருக்கிறார்கள். சரி, ஜூன் 8, 1944 இரவு 8:30. மதிப்பிற்குரிய லாலாஜி, பாபு ஹரிஷந்திரா பிரான்ஸ் சென்றடைந்தார். அவர் நலமுடன் உள்ளார். பாபுஜி, பிரபுவே, அவரது பாதுகாப்பை உங்களிடம் ஒப்படைத்துள்ளேன். நான் அவர் மேல் மிகுந்த அன்பு வைத்துள்ளேன். இது பாருங்க, தந்தி மட்டுமே இருக்கிற ஒரு காலகட்டம், டெலிபோனோ அல்லது டெலிவிஷனோ இல்லாத காலகட்டம். இந்த ஹரிஷந்திரா அப்படிங்கிறவர் பிரான்ஸுக்கு போறாரு. இவர் பாபுஜியுடைய சகோதரர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு விதத்துல ரிலேஷன். அவரை பத்தி லாலாஜி இங்க என்ன சொல்ற, நீ கவலைப்படாத, அவர் பிரான்ஸ் போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறத உள்முக தொடர்பு மூலமாக சொல்லுகின்றார். அந்த நேரத்துல பாபுஜி சொல்றார், அவருடைய பாதுகாப்பை நான் உங்களிடம் ஒப்படைத்துள்ளேன். நான் அவர் மீது மிகுந்த அன்பு வைத்துள்ளேன். லாலாஜி, பற்றுறுதியுடன் இருங்கள். அந்த கடமையை எனக்கென்றே ஒதுக்கி உள்ளேன். அவர் பத்திரமாக திரும்பி வருவார். ஏன்னா இது செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்த நேரம். இந்த நேரத்துல பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து எல்லாம் ஒரே சண்டை, எங்க பார்த்தாலும் ஒரே குண்டு வீச்சு, எங்க பார்த்தாலும் பெரிய கலவரங்கள் நடந்துகிட்டு இருந்த நேரம். இந்த நேரத்துல இவர் பிரான்ஸ் போயிருக்காரு அப்படின்னு பாபுஜி வருத்தப்படுறாரு. இப்ப லாலாஜி சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் அவரை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்கிறேன் சொல்றார். இந்த போருடன் நீங்கள் தொடர்பில் இருங்கள். செய்திகள் வந்து கொண்டிருக்கும். போரின் முடிவில் பிரான்ஸ் நாடு இங்கிலாந்துக்கு எதிராக செல்லும். இந்த பணி உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ளது. இதெல்லாம் முன்கூட்டியே லாலாஜி கணித்து சொல்றாரு. ஏன்னா அந்த ஒர்க்கே அவங்களோடதான். இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லி பொறுப்பெல்லாம் பாபுஜிட்ட தான் லாலாஜி ஒப்படைக்கிறாரு. ஒவ்வொன்னாக இந்த உலக போர் எப்படி நடக்கும், என்ன ஆகும்,
அதனுடைய விளைவுகள் என்ன ஆகுங்கிறத பத்தி சொல்றார். பாபுஜி பணி தொடங்கியது. ஸோ பணி என்பது இதுதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி படிக்கும் பொழுது மிக கடுமையான வேலை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு, இந்த பணியை ஜாக்கிரதையா செய்யுங்க அப்படின்லாம் சொன்னார் இல்லையா? அந்த பணி வந்து இந்த உலக போர் சம்பந்தமான பணியாகத்தான் இருக்கும். மதிப்பிற்குரிய லாலாஜி, இந்த பணிக்கு வேறு எவரையும் நியமிக்க வேண்டாம். சில துருவர்கள், அதாவது குறிப்பிட்ட பிரதேசத்தின் பொறுப்பாளர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிகிறார்கள். இது ஒரு பெரிய பணி. நீங்கள் மட்டுமே இதற்கு தகுதியானவர். துருவாதிபதி நிலைக்கு ரைஸான சில ஆன்மீக சாதகர்கள், அந்த நிலைமைக்கு இயற்கையில நீங்க துருவாதிபதிங்கிற நிலைமை எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, சத்தியோதயத்துல 9வது சாப்டர்ல மெய்மை உணர்தல்ல நீங்க போனீங்கன்னா அந்த கண்டிஷன் பத்தி சொல்லிட்டு வாங்க. ரிஷி முனி அப்படியே வருவாங்க. அதுல வந்து துருவா அப்படிங்கிற ஸ்டேட் வந்து எங்க வருதுன்னு பாருங்க. அந்த நிலை வரைக்கும் உயர்ந்த சில பேர் வந்து உங்களுக்கு நீங்க சொல்றத செயல்படுத்துறதுக்காக உங்களுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி நியமிச்சிருக்கோம். அதை தவிர இந்த ஹோல் வேர்ல்டு வாரோடைய இதுவும் நீங்க தான் பார்க்கணும். மற்ற யாருக்கிட்டையும் இதை பொறுப்பு கிடையாது. ஏன்னா இதை செய்ய வேண்டிய தகுதி உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த லாலாஜி வெளிப்படுத்துறாரு. எந்த துருவர்கள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அசிஸ்டன்ட் பேரெல்லாம் சொல்லுங்கன்னா அது இப்ப சொல்ல மாட்டோம். உங்களுக்கு அந்த வேலை செய்யும் பொழுது சரியான நேரத்துல சரியானவருடைய எண்ணம் வரும், அப்போ உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு பிளாங்கா இருக்கு பாருங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி. எதுவுமே முன்கூட்டியோ அல்லது வந்து திட்டமிடப்பட்டோ வந்து சொல்லி ஒப்படைக்கப்படுறதா இல்லை. செய்யணும், இல்லைன்னா நிக்கணும். உனக்கு ஒரு ஆள் வரும்னா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த இடத்துக்கு போறப்ப அந்த செகண்ட்ல அந்த ஆள் வரும். ஏன்னா முன்கூட்டி அப்படிங்கிற விஷயமே ஸ்பிரிச்சுவாலிட்டியில இல்லை. அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். நான் பிரான்சுக்கு செல்கிறேன். இந்த பணி நம் இருவரிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நீங்களும் என்னுடன் பிரான்சில் இருக்க வேண்டும். பணிக்கான பயிற்சி உங்களுக்கு ஒதுக்கப்படும். அதை வேறு எவருக்கும் மாற்றக்கூடாது. 2 பேரும் பாருங்க, டிராவல் பண்ற மாதிரி, பஸ்ல போற மாதிரி, பிளைட்ல போற மாதிரி பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சூட்சும சரீரத்தில் அங்கே செல்கிறாங்க, பிரான்சுக்கு போறாங்க. அதுதான் இப்படி பேசிக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய அந்த ஒரு உலகத்துக்கான தொடர்புங்கிறது எப்படி இருந்திருக்கு பாருங்க. நான் பிரான்சுக்கு போகிறேங்கிறாரு, நீங்களும் என்னோட வாங்கங்கிறாரு. அங்க வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறேங்கிறாரு, உங்களை ட்ரெயின் பண்றாங்கிறாரு. இன்னும் சர்வ சாதாரணமாக வாங்க கன்காவுக்கு போவோம்னு நம்ம பேசிக்கிற மாதிரி லாலாஜியும் பாபுஜியும் சூட்சும வடிவத்துல வெவ்வேறு இடங்கள்ல போய் எப்படி வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது இந்த புத்தகத்தை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு வியப்பாக உள்ளது. நான் அந்த அனுபவத்தை பெற்றேன். சொன்னதோட இல்ல, உடனே கண்ணை மூடி சூட்சும சரீரத்துல அப்படியே கூட்டிட்டு போயிட்டாரு பிரான்ஸுக்கு. 2 பேரும் பிரான்ஸ்ல எந்த ஏரியாவில பாபுஜி ஒர்க் பண்ணுமோ அந்த பகுதிக்கு போறாங்க, அங்க ஒர்க் பண்றாங்க. அந்த ட்ரைனிங் லாலாஜி என்ன சொன்னாரோ அதை கொடுக்குறாரு. அதை எல்லாத்தையும் கீழே ஒரே வழியில பாபுஜி சொல்றார், நான் அந்த அனுபவத்தை பெற்றேன். மதிப்பிற்குரிய லாலாஜி, உங்களது அருள் மனிதர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நீங்கள் மட்டுமே ஐரோப்பிய நாடுகளுக்கு மாஸ்டர் ஆவீர்கள். இசட்டில் இருந்து உங்கள் சூட்சும சரீரத்தை அகற்றிவிடுங்கள். இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு மயிரிழை அளவிற்கு கூட வேறுபாடு இல்லை. இந்த அளவுக்கு நீங்களும் நானும் ஒன்னா மாறி இருக்கோம். லாலாஜியும் பாபுஜியும் ஒரே கண்டிஷன்ல இருக்கிறதா அவர் சொல்றாரு. ஒரு மயிரிழை அளவு கூட வேறுபாடு இல்லை. இசட் அவர்களிடமிருந்து அங்கிருந்து உங்கள் சூட்சும சரீரத்தை அகற்றி விடுங்கள். அவர்கிட்ட வந்து உங்களுடைய கனெக்ஷன் இருக்கக்கூடாது. ஒன்னாச்சு. அடுத்தது, ஐரோப்பிய நாடுகளுக்கு நீங்கள் தான் மாஸ்டர் ஆவீர்கள். இப்பயே சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பின்னாடி வந்து செய்யறதுக்காக சாரிஜி வர்றாரு, பாபுஜியை கூட்டிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கா போறாரு. அந்த பகுதிகளில் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஒரு மாற்றத்துக்கும் அடிப்படை விதைகளை பாபுஜி அங்க தூவுறாரு. இதெல்லாம் சாரிஜியுடைய சுயசரிதையை படிக்கும்போது, இந்தியா இன் த வெஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி அது பாபுஜியுடைய வெஸ்டர்ன் சைடு டூர் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு வீடியோவா போட்டிருப்பாங்க. இதெல்லாம் கிடைச்சதுன்னா பார்த்தா, இப்ப இந்த பாபுஜி வந்து எப்படி அங்க ஒர்க் பண்றாரு, அதுக்கான விதை 1944 எப்படி லாலாஜியால விதைக்கப்படுது. அப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒர்க்குங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி இன்னைக்கு போனோம் கண்ணை மூணோம் உடனே நடந்துச்சு வந்துச்சுங்கிற வேலை கிடையாது. 1944
இதுக்கான விதைய லாலாஜி பாபுஜிட்ட சொல்லி உங்களுக்காக ஒதுக்குறேன், ஐரோப்பியன் கண்ட்ரியை சேர்ங்கிறார். 1964 ஜாரிஜி வர்ற வரைக்கும் பாபுஜி வெளிநாடு போறதை பத்தி எந்த ஐடியாவும் கிடையாது. 1964 இருந்து 74க்குள்ளார இந்த 10 வருஷத்துக்குள்ளார இந்த வேலை முழுவதும் வெளிப்படுத்தப்பட்டு நடக்குது. அப்ப 30 வருஷத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய ஒரு வேலைக்கான அடித்தளம் முன்கூட்டியே பதிவிடப்படுதுன்னா, நீங்களும் நானும் அபியாசி ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நமக்கான அடித்தளம் நமக்கு போடப்பட்டிருக்கும். அப்ப நம்ம இன்னைக்கு போடுற இந்த ஒரு ஹெச்எஃப்என் மாதிரியான அடித்தளங்கள் இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு வெளியில வரும்? நாம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு போனோம், இந்த ஸ்கூல்ல நடத்தணும், இந்த காலேஜ்ல நடத்தணும், எந்த எஃபெக்டும் கிடையாது, எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாதுன்னு நினைக்கிறோம். ஆனா அவங்களுடைய ஒர்க்கோட நேச்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது, எதுக்கு இந்த டைரியை மாஸ்டர் படிக்க சொன்னாருங்கிறது இதுக்குதான். இந்த அளவுக்கு நம்முடைய புரிதல் இருக்கிற பட்சத்துல நம்முடைய பொறுமை அதிகரிக்கும். நம்ம செய்யற வேலையோடைய அந்த ஒரு ஆழம் என்னங்கிறது நமக்கு புரியல. லாலாஜி பாபுஜி கிட்ட சொல்லி அன்னைக்கு வந்து பாபுஜி என்ன நான் செஞ்சேன் ஒன்றும் நடக்கல அப்படின்னு போகல பாருங்களேன். அத்தனையையும் அப்படியே கட்டளையாக ஏற்று உடனே செஞ்சு உடனே முடிச்சார். எல்லாம் மனதளவுல சூட்சும சரீரங்கள்ல செய்யப்பட்டது. நம்பிக்கைன்னு ஒண்ணு இல்லைன்னா அதெல்லாம் ஒரே நாள்ல போயிடும். சூட்சும சரீர அளவுல செய்யக்கூடிய விஷயங்கள் நடந்தாலும் கூட அது நம்பலன்னா அது மேல இந்த இப்ப நம்ம போயிட்டு ஒரு கச்சப்பன் பண்றோம்னா சூட்சும சரீர அளவுலதான் செய்யறோம். மாஸ்டருடைய சூட்சும சரீரம் நமக்குள்ளார இருந்து எதிரில் இருக்கவங்களுடைய சூட்சும சரீரங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி அதோட தொடர்பு ஏற்படுத்தி அங்கு உள்ளுக்குள்ளார கொஞ்சம் தெய்வீகத்தோட சாராம்சத்தை நிரப்பி ஒளி ஊட்டி கொடுக்குறோம். இதுல நமக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது எப்படி நடக்கும்? அந்த கச்சப்பனுடைய எஃபெக்ட் எப்படி கண்டினியூ ஆகும்? நான் ஒளியூட்டப்பட்டதை நம்பினால் அந்த ஒளி மங்காமல் இருக்கிறதுக்காக 10 நாளைக்கோ 5 நாளைக்கோ ஒரு தடவை அவங்கள பத்தி திருப்பி நினைச்சு அவங்களுடைய சூட்சும சரீரத்தை ஒளியூட்டிக்கிட்டே இருந்தோம்னா இது ஒரு காலத்துல மலர். எந்த ஒரு விதையும் பழுதான விதை கிடையாது. அது விளையிற காலம் வந்து வேணா மாறி வரலாம். இதெல்லாம் இவங்க சொல்ற அந்த இந்த புத்தகம் படிக்கும் பொழுது நாம கத்துக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள். ஜூன் 9, 1944 காலை 8:40. மதிப்பிற்குரிய லாலாஜி, இப்பொழுது பிரான்ஸ் நாட்டில் கடுமையான போர் ஆரம்பமாகிவிட்டது. காளி தேவியின் சக்தியை அதிகரியுங்கள். பெண் கடவுளான மகாகாளியிடம் மிக உயர்ந்த அழிவு சக்தி உள்ளது. இன்று அவர்கள் அந்த பகுதியை திரும்ப தந்துதான் ஆக வேண்டும். சோ ஜெர்மனி பிரான்ஸ் பயங்கரமான சண்டை செகண்ட் வேர்ல்டு வார்ல நடந்துட்டு இருந்த காலம். இங்கே இது நடக்கிறதுக்கான எங்கேயோ ஐரோப்பியாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம். பட் அந்த போர் நடக்கிறதுக்கான அடிப்படையான சக்திகளை தூண்டி விடுறது, அழிவு சக்தியை தூண்டுற ஆள் எங்க இருக்கிறாரு அப்படின்னா இந்தியாவுல ஒரு மூலையில ஷாஜகான்பூர்ல ஒல்லியா எந்த விதமான தெம்பும் இல்லாத மற்றவங்களால பரிகசிக்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவருக்கு உத்தரவிட்டவர் யாராலும் அறியப்படாத ஒரு சமர்த்த குரு. இந்த வேலைகளை செய்யறது ஒளி உலகத்துல இருக்கிற ஆன்மாக்கள் அனைவருடைய திட்டம். அவங்களுக்கு இயற்கையோட திட்டம் வழங்கப்படும். எப்படி இருக்கு பாருங்க. நம்ம நினைக்கிறது இல்லை இந்த உலகம். அப்ப ரஷ்யா உக்ரைன் போரா இருக்கட்டும், இல்ல வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் போரா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வெளியில பாக்குற அழிவுகள், வெளியில பாக்குற விஷயங்கள். ஆனா இவை மட்டுமல்ல, இவற்றுக்கு பின்னால இருக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடியும் அது கொரோனாவாக எப்படிப்பட்ட அழிவாக இருந்தார், இயற்கை பேரிடராக இருந்தார், இவற்றுக்கெல்லாம் பின்னாடி இவற்றை இயக்குகின்ற சக்திகளை இயக்குபவர்கள் நமது மாஸ்டர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம என்ன இல்லை, இதெல்லாம் பண்றாங்களே அப்ப அதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறதும் நம்ம விஷயம் கிடையாது. இது அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட விஷயம். இதை அழிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களோடது. ஒரு பெரிய உங்க வீட்டுக்கு முன்னாடி தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்துல இருக்கிற காடெல்லாம் அழிக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அழிப்பீங்க. ஆனா நீங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருந்தால் அதுல இருக்கக்கூடிய நல்ல செடிகள், நல்ல மரக்கன்றுகள் அதெல்லாம் விட்டுட்டு மிச்ச இடத்தை அழிக்கிறதுக்கு தான் வழிபார்ப்பீங்க. நீங்க அவசரக்காரராக இருந்தா ஒரு புக்லிங்க கொண்டாந்து ஒட்டு மொத்தமா தரையோடு நோண்டி எடுத்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் அழிச்சுக்கணும். இந்த இடத்துலதான் வந்து ஆன்மீக பணி புரியுறவங்க, அதை நம்மள மாதிரி ஆன்மீக பயிற்சி செய்யறவங்க எந்த இடத்துல வேறுபடுறோம்னா நம்முடைய பிரார்த்தனைகளால அங்க இருக்கக்கூடிய நல்லவர்களை, அங்க இருக்கக்கூடிய அப்பாவிகள், அவங்களுடைய இதயங்கள் அதெல்லாம் வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம இருக்கணும்னு பாதுகாக்கிற பணியை நம்ம செய்யறோம்.
இதுதான் நம்ம வச்சிருக்கிற அன்பினுடைய வெளிப்பாடு. அழிவு என்பது தவிர்க்க முடியாதது. இது எல்லாம் இனிமே நம்ம படிக்க போற விஷயங்கள்ல பாபுஜி எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னு பார்க்க போறோம். பதிப்பாசிரியரின் குறிப்பு: நாஜிக்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரான்சில் ஓரடோர் சூர் கிளான் என்னும் இடத்தில் கிராமத்தில் ஹாட் வியன்னே என்னும் இடத்தில் 1944 ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி போர் நடந்தது. அதில் பாதிக்கப்பட்டவர்களின் மனதை பாபுஜி மறத்து போக செய்தார். ஆதலால் அவர்கள் அதிக அளவிலான படுகொலைகளால் பாதிக்கப்படவில்லை. இதை பத்திய கதையை நீங்க இந்த இன்சிடென்ட்டை நீங்க போய் படிக்கணும். படிச்சாதான் வேர்ல்டு வார்ல, செகண்ட் வேர்ல்டு வார்ல இந்த பாரடார் சர்பிளேன் அப்படிங்கிற இடத்துல நடந்த இன்சிடென்ட் என்னங்கிறத நம்ம படிச்சோம்னா தான் அதுல என்ன பாபுஜி செஞ்சாருங்கிறது நமக்கு புரியும். 10 ஜூன் 1944 அன்று நாஜியால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரான்சின் ஹாட்வியனில் உள்ள ஓரடோர் சூர் பிளேன் கிராமம் அழிக்கப்பட்டது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 642 மக்கள் ஜெர்மன் வாஃபன் எஸ்எஸ் நிறுவனத்தால் படுகொலை செய்யப்பட்டனர். டிக்மனின் படையணி. இந்த கதை ஃபர்ஸ்ட் இதுல அதிகமா கொடுக்கப்படல. இப்ப ஆனா நமக்காக இதை கொடுத்துருக்குறாங்க. முதல்ல 1944 விஸ்பர்ஸ் ரிலீஸ் ஆனப்ப இந்த கதையை பத்தி அதிகம் இல்லை, என்ன நடந்ததுங்கிறது இல்லை. இப்பதான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எப்படி ஒரு மகாகால சக்தியை ஆக்டிவேட் பண்ணும் பொழுது அது எப்படியெல்லாம் வேலை செய்யுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இதை படிக்கிறேன் பாருங்க. ஒரு டிக்மனின் படையணி ஓரடோர் சர்குலனுக்கு சீல் வைத்தது. அனைவரையும் கிராம சதுக்கத்தில் அணிவகுக்குமாறும் அவர்களின் அடையாள ஆவணங்களை பரிசோதிக்குமாறும் உத்தரவிட்டது. எஸ்எஸ் பிரிவு வந்தபோது நகரத்தின் வழியாக சைக்கிளில் சென்ற 6 வெளிநாட்டவரும் இதில் அடங்குவர். பெண்களும் குழந்தைகளும் தேவாலயத்தில் அடைக்கப்பட்டனர். கிராமம் சூறையாடப்பட்டது. இந்த மாதிரி அவங்க அது ஃபுல்லா அந்த கிராமத்தையே அழிச்சிட்டு இவங்க எல்லாத்தையும் ஒரு சர்ச்சில் அடைச்சிட்டு அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. ஆண்கள் 6 பண்டக சாலைகளுக்கும் கொட்டகைகளுக்கும் அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு ஏற்கனவே இயந்திர துப்பாக்கிகள் வைக்கப்பட்டிருந்தன. உயிர் பிழைத்த ஒருவர் விவரித்தபடி எஸ்எஸ் ஆட்கள் அவர்களின் கால்களை குறிவைத்து சுடத் தொடங்கினர். பாதிக்கப்பட்டவர்கள் நகர முடியாத போது எஸ்எஸ் ஆட்கள் எரிபொருளால் அவர்களை மூடி கொட்டகைகளுக்கு தீ வைத்தனர். அதாவது உயிரோட எரிக்கணுங்கிறது அவன் காலை சுட்டுவிட்டா நகர முடியாது. நகர முடியாம கிடக்கிறவன் மேல பெட்ரோலை ஊத்திட்டு அந்த கொட்டகைக்கு தீ வைக்கிறாங்கன்னா எவ்வளவு கொடூரமான விஷயம் இது நடக்குது. ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு இயற்கையுடைய அழிவு சக்தியை தூண்டி விட்டுட்ட பிறகு அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அது அதனுடைய போக்கில் தான் நடக்கும். அங்க போய் இதுல நிறுத்து அப்படின்ற இதெல்லாம் கொடுக்க முடியாது எப்பயுமே. அதனாலதான் அழிவு சக்தியை தூண்டுறதுக்கு இயற்கை ரொம்ப யோசனை பண்றது. எதனால அப்படின்னா அது தன்னுடைய இஷ்டத்துக்கு அதனுடைய வேலை நடக்க ஆரம்பிக்கும். அது மனிதர்களுடைய மனங்கள்ல எந்த மாதிரியான ஒரு வக்கிரமான கொடூரமான எண்ணத்தை உருவாக்கும்னே தோணும். நமக்கு தெரியாது. ஒரு அணுகுண்டை ஆக்டிவேட் பண்ண பிறகு அது இந்த கிராமத்துல இவங்களதான் கொல்லணும் அப்படின்னா நம்மளால ஒதுக்க முடியும். அணுகுண்டுக்கே அதுன்னா அது மாதிரி பல்லாயிரக்கணக்கான மடங்கு பவர் உள்ள இந்த காலச்சக்கரம் மகா கால சக்கரங்களை பயன்படுத்தி அழிவு சக்தியானது தூண்டிவிடப்படும் போது விளைவுகள் நம்ம பாக்குற மாதிரி பல மடங்கு கொடூரமானதாக இருக்கும். அதுதான் இயற்கையில எல்லாரும் ஏன் மாஸ்டர்ஸ் எல்லாரும் கெஞ்சுறாங்க, தியானம் பண்ணுங்க, எப்படியாவது இந்த இதுல இது நடக்கக்கூடாது அப்படின்னு பிரேயர் பண்ணிக்கிங்க அப்படின்னா ஏன் கேட்கிறாங்க? ஓய், ஏன்னா எப்படியாவது எனக்கு இந்த அழிவு சக்தியை தூண்டுறதுக்கான கட்டளை வராம பாத்துக்கங்கிற கெஞ்சல் தான். வந்துருச்சுன்னா வேற வழி கிடையாது, செஞ்சுதான் ஆகணும். அப்ப நம்ம எல்லாம் நம்முடைய பொறுப்பு என்ன? உலக அமைதி, உலக சமாதானத்துக்காக நம்ம எந்த அளவுக்கு பிரேயர் பண்றோமோ அந்த அளவுக்கு இந்த காலச்சக்கரத்தினுடைய சக்திகளை எல்லாம் பயன்படுத்த வேண்டிய தேவைகள், கட்டாயங்கள் மாஸ்டர்களுக்கு குறைக்கணும். இதெல்லாம் அங்க இல்லை, நானாதான் சொல்றேன். ஆனா நம்ம இப்படி எல்லாம் கொஞ்சம் இந்த புக்கை வெறும் டைரி கதையா படிக்காம இப்படி பார்க்கணும். அந்த இன்சிடென்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கும். அவங்களெல்லாம் கொட்டகையில அடைச்சு வச்சுட்டு அவங்க காலெல்லாம் சுட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கொளுத்தி விட்டாங்கன்னா இது ஆண்களுக்கு சரி. பெண்கள் தான் பத்திரமா அங்க இருக்கிறாங்கன்னா கதவை திறந்து ஒவ்வொருத்தரா வெளில வர சொல்லி அவங்களையும் சுட்டுறது. இதெல்லாம் என்ன கொடூரமான விஷயம்.
SS ஆட்கள் இதுல வந்து 190 பேர் இறந்தனர். இந்த இதுல 6 பேர்கள் மட்டுமே இந்த கொட்டகை விஷயத்துல தப்பிக்க முடிந்தது. அவர்களில் ஒருவர் பின்னர் சாலையில் நடந்து சென்ற போது சுட்டுக் கொல்லப்பட்டார். மொத்தத்தில் பிரான்ஸ் நாட்டவர்கள் 190 பேர் இறந்தனர். SS ஆட்கள் அடுத்ததாக தேவாலயத்திற்குள் சென்று அதன் அருகில் ஒரு தீ மூட்டும் சாதனத்தை வைத்தனர். அது தீப்பிடித்த போது பெண்களும் குழந்தைகளும் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் வழியாக தப்பிக்க முயன்றனர். அப்போதும் அவர்கள் இயந்திர துப்பாக்கியால் சுடப்பட்டனர். இந்த தாக்குதல் 247 பெண்கள், 205 குழந்தைகள் உயிரிழந்தனர். 47 வயதான மார்கோரித் ருபான்ஷ் என்ற பெண்மணி மட்டுமே உயிர் பிழைத்தார். ஒரு இளம்பெண்ணும் ஒரு பெண் குழந்தையும் பின்தொடர்ந்து வர பின்பக்க ஜன்னல் வழியாக அவர் தப்பித்தார். அந்த மூவரும் சுடப்பட்டனர். அவர்களில் அந்த இளம்பெண்ணும் குழந்தையும் பரிதாபமாக இறந்தனர். ருபான்ஷ் சில புதர்களுக்குள் ஊர்ந்து சென்று இரவு முழுவதும் அங்கேயே மறைந்திருந்தார். மறுநாள் காலையில் அவர் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்டார். SS பிரிவு அங்கு வந்தவுடன் சுமார் 20 கிராம மக்கள் ஓரடோர் சர்க்குலேனை விட்டு ஓடிவிட்டனர். அன்று இரவு கிராமத்தின் ஒரு பகுதி அழிக்கப்பட்டது. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுத்துருக்கிற அந்த விக்கிபீடியா லிங்க்ல போய் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு விஷயமும் பிரான்ஸ்ல நடக்குது, ஒரு இடத்துல நடக்குது. இந்த விஷயங்கள் நடக்கிற இடத்தை பத்தி தான் அங்க பாபுஜி கிட்ட லாலாஜி சொல்றார். இப்பொழுது அழிவு சக்தி தொடங்கிவிட்டது. மகாகாளியிடம் மிக உயர்ந்த அழிவு சக்தி உள்ளது. அந்த ஒர்க் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்டார்ட் ஆன ஒர்க் வந்து எந்த மாதிரி நடக்குதுன்னு பார்ப்போம். இதுல பாபுஜியோட வேலை என்னன்னா, அவரு இதெல்லாம் இந்த வேலைகள் எல்லாம் வந்து தூண்டிவிடப்படுறது இவங்களாலதான். பட் அந்த மக்கள் எப்படி இருக்கும், காலை சுட்டுட்டு தீ வச்சா எப்படி இருக்கும்? ஒரு சர்ச்சுக்குள்ளார மூடி வச்சு அது உள்ளார கொஞ்சம் ஒரு ஓரத்துல தீ வச்சா நெருப்புக்கு பயந்துட்டு வெளியில எந்த வழியா வெளில குதிக்கிறாங்களோ குதிக்க சுட்டா இதெல்லாம் மனுஷனுடைய எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயம். ஹிட்லருடைய நாஜி படைகள் இந்த மாதிரிதான் கொடூரமாக கொலை செய்து கொண்டிருந்தன. இந்த இடத்துல பாபுஜி என்ன பண்றாரு, நீங்க எது வேணாலும் செய்யலாம், உங்களுடைய மனசுல பயமோ வருத்தமோ இல்லாத மாதிரி மனசை வந்து மறத்து போக செய்வது. ஒருத்தனை நான் சித்திரவதை பண்றேன்னா எதுக்காக? அவனுக்கு பயம் கொடுத்துறதுக்காக, அவனை மனதளவுல துன்புறுத்துறதுக்காக. பட் பாபுஜி மைண்ட் லெவல்ல என்ன பண்றாரு, அந்த ஒரு கிராமத்துல அழிக்கப்பட்ட அந்த 500-600 மக்களுடைய மனதையும் ஒரு மாதிரி ஒரு மறத்து போன கண்டிஷனுக்கு கொண்டு போயிடும். அப்படின்னா அவங்களுக்கு அந்த சுடுறதோ அதனால அவங்க சாகிறதோ எந்த விதமான பயத்தையும் ஒன்னையும் உருவாக்காது. இது வந்து நம்ம அங்க போக வேண்டாம். நிறைய அபியாசிகள் ஒரு விஷயத்த பார்த்திருப்பீங்க. உங்க வீட்டுல ஒரு துக்கம் நடக்கும் பொழுது, ரொம்ப நெருங்கிய உறவினர் இறக்கும் பொழுது, எல்லாரும் அழும் பொழுது உங்களுக்கு வந்து எதுவுமே தோணாத மாதிரி ஒரு ஃபீல் உண்டு. இதுதான் மாஸ்டருடைய அன்பு. அப்பொழுது நம்முடைய மனதை வந்து அவர் மெல்ல மறத்து போக வைக்கிறார். அது வந்து அது நம்ம மனதுல படாத மாதிரி நம்ம மனதை வந்து அதனால ரொம்ப பாதிக்கப்படாத மாதிரி பாதுகாக்கும். இது நம்ம எல்லாருமே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அப்ப, ஒரு பெரிய துக்கத்தப்ப, இல்லை ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நமக்கு வந்த பொழுது, அந்த பிரச்சனையை தாண்டி வரும் பொழுது அது வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இல்லாம வந்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒரு தடவையாவது சொல்லியிருக்கோம். அங்க இதுதான் நடக்குது. இதுதான் அங்க இருந்த கிராமத்து மக்களுக்கு பாபுஜி செய்தார். இதை லாலாஜி அதுக்கப்புறம் பாராட்டுவார் ஒரு இடத்துல. நம்ம நிறைய